ஸோ மேம் ஆக்சுவலி இந்த மந்தோட ரிட்டைர்மெண்ட் ஆகுறாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட ஒரு சில கேள்விகள்லாம் நான் ரொம்பவே கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். இந்த மாதிரி ஒரு ஃப்ரீ டைம் எனக்கு இதுக்கப்புறம் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. இதுக்கப்புறம் ஒரு 2 ஈவெண்ட்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. அந்த ஈவெண்ட்டில் பெரிய பெரிய பிக் ஷாட்ஸ்லாம் வருவாங்க. அப்போ நம்ம விருந்தாளியாக வந்துட்டு போனால் போதும். இந்த அளவுக்கு உரிமையாக அவங்கக்கிட்ட பேச முடியாது. பட் இப்போ உரிமையாக கேட்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு சில ரேபிட் ஃபயர் கொஷின்ஸ் நான் வச்சுருக்கேன். மேம் வித் யுவர் பர்மிஷன் ஷல் ஐ ஆஸ்க்? மேம், நீங்கள் வாங்கின ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி எவ்வளோ? நான் வந்து எம்ஏ எம்ஃபில் முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு கெஸ்ட் ஃபேக்கல்ட்டி இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமில் லேடிடோக் காலேஜில் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணேன். அது 1989. மேம், நான் அப்போ தான் பிறகுறேன். எந்த மாதம் மேம்? 1989 ஜூன். நான் மே 25 மேம். அப்போது நான் வாங்கின சேலரி 1500 பர் மந்த். 1500. அதற்கு பிறகு எனக்கு 92 டிசம்பரில் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் மூலமாக எனக்கு கவர்மெண்ட் ஜாபுக்கு ஒரு இன்டர்வியூ வருது. தட் இஸ் இன் பச்சைப்பன் அறக்கட்டளையில் உங்களுக்கு வேக்கன்சி இருக்குது, நீங்கள் இன்டர்வியூக்கு வாங்கன்னு கூப்பிட்றாங்க. 92 டிசம்பர் நான் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறேன். 93 ஜான்வரியில் நான் நம்ம காலேஜில் ஜாயின் பண்ணுறேன். அதான் ஃபஸ்ட்டு நான் ஜாயின் பண்ணுறது. So 93 January 29th I have joined as a lecturer in this college. Okay. அப்போ நான் வாங்கின சேலரி வந்து 4400. அதான் ஃபர்ஸ்ட் சேலரி. இப்போ ஆஃப்டர் 33 years, that is 32 years and 8 months service. இதுக்கு பிறகு இப்போ நான் இந்த மந்த் லாஸ்ட்டாக நான் வாங்க போகிற சேலரி வந்து 2,75,000. இது உங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு இல்லைங்களா? ஆனால் இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன். நான் 30 வருஷமா சர்வீஸ்க்கு பிறகு தான் எனக்கு வந்து இப்போ 2 lakhsக்கு மேலே என்னால் ஏர்ன் பண்ண முடிஞ்சுது. எத்தனை வருஷம் சர்வீஸ்? 30 years. ஆனால் என்னுடைய சன் இருக்காங்க இல்லையா, என்னுடைய பசங்களாம் வந்து ஒரு 5 to 7 yearsலேயே வந்து 1.5 lakhs சேலரி வாங்குறாங்க. ஸோ அந்த அளவுக்கு அதாவது எக்கானமியில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு நான் சொல்ல வரேன். உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து இருக்குது. நீங்கள் வந்து ஈவன் தோ யூ ஆர் நாட் an engineering ஸ்டூடெண்ட், நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கூட யூ ஹாவ் டு ஸ்கோப் டு ஏர்ன் மோர் தென், அதாவது பர் மந்த்து மோர் தென் 50,000 மேலே ஏர்ன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதை நீங்கள் டக்குன்னு பிடிச்சிக்கோங்க. அதை கேப்சர் பண்ணணும்னா உங்களுக்கு யாருடைய கைடன்ஸ் வேணும்னா இவங்கள மாதிரியான ஒரு நெக்ஸ்ட் ஜென் சொல்யூஷன் ட்ரைனிங் பார்ட்னர் உங்களுக்கு வேணும். ஓகே, தேங்க்யூ மேம். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கேள்வி நான் எதற்காக கேட்டேன்னா, மோஸ்ட்லி எல்லோரும் நம்ம ஜாபுக்கு போகிறோம் இல்லையா, அந்த ஜாபில் சேலரி கம்மியாக இருந்தால் அந்த வேலைவாய்ப்பு கிடைச்ச பிறகும் நம்ம அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது இல்லை. சேலரி கம்மியாக இருக்க வீட்டில் போவேணா சொல்லிட்டாங்க சார்னு. அந்த தப்பு மட்டும் பண்ணாதீங்க. நல்ல ஒரு ஸ்கில் செட்டில் உங்களுடைய கரியருக்கு ஒரு நல்ல ஜாப் ரோலாக இருக்குன்னா அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணணும். அதிலிருந்து அடுத்தடுத்த ஜாப்க்கு நீங்கள் போகும்போது சேலரி எதிர்பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு உள்ளே போகும்போதே எனக்கு ஹை பே சேலரி வேணும்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது கிடைக்காது. ஓகே. அண்ட் செகண்ட் கொஷின் இஸ், கிட்டத்தட்ட இந்த காலேஜில் பல வருஷங்கள்லாம் நீங்கள் வேலை செய்கிறீங்க. உங்களுக்கு பிடிச்ச பிளேஸ் எது மேம்? பிரின்சிபல் ரூம் சொல்லக்கூடாது, உங்களுடைய பிடிச்ச பிளேஸ் எது? இப்போ இந்த பிளேஸில் உட்காந்தா ஐ ஃபீல் வெரி ஹாப்பி, ரொம்ப கம்ஃபர்டபுளாக நான் ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னா அது எந்த பிளேஸ் மேம்? எனக்கு வந்து இந்த கல்லூரியில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸ் வந்து கிளாஸ் ரூம் தான் பிடிக்கும். கிளாஸ் ரூமில் ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் எடுக்கும்போது ஐ ஃபீல் மச் கம்ஃபர்டபுள். நான் வந்து ஜாயின் பண்ண புதுசில் எனக்கு வந்து 3 papers ஹேண்டில் பண்ண கொடுத்துருந்தாங்க. அப்போ இருந்தே நான் ஃபிசிக்கல் எக்கனாமிக்ஸ் ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க, செகண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, தேர்ட் ஒன் வந்து ரூரல் பேங்கிங். தேர்ட் இயர்ஸ்க்கு நான் 2 பேப்பர் ஹேண்டில் பண்ணுவேன். 2 hours கண்டினியூஸாக அவங்களுக்கு இருக்கும். நான் வந்து 1 week ஃபுல்லாக ஒரு பேப்பர் எடுப்பேன், அடுத்த வீக் ஃபுல்லாக அடுத்த பேப்பர் எடுப்பேன். நடுவில் வந்து நான் வந்து கண்டினியூஸாக கிளாஸ் மட்டுமே எடுக்க மாட்டேன். ஐ டாக் அபவுட் சம்திங் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் த உலகத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து பற்றி பேசுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். கார்கில் போர் எப்படி நடக்குது, WTO என்ன பண்ணுறாங்க, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய ரோல் என்ன, உலக வங்கியினால் நமக்கு என்ன நன்மை கிடைக்குது, இதெல்லாமே ஜெனரலாக
பேசக்கூடிய டாபிக்ஸ் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ். நிறைய ப்ரொஃபஸர்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, லெக்சரர்ஸ் பார்த்துருப்பீங்க. தி பெஸ்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் தி இயர் 2025 கோஸ் டு, கண்டிப்பாக சொல்லி ஆகணும். போன வருஷம் ஒரு இன்டர்வியூல உங்ககிட்ட நான் வந்து பெஸ்ட் ப்ரொஃபஸர் யாருங்கிறது நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஏன் அப்படி நான் அப்போ மென்ஷன் பண்ண முடிஞ்சதுன்னா, அப்போ நாங்கள் வந்து NAAC இதுக்காக போயிருந்தோம். ஃபர்ஸ்ட் அந்த கிரேடுக்காக நாங்கள் ஒர்க் பண்ணும்போது ஐ குட் ஏபிள் டு ரெகக்னைஸ் இந்த பர்சன்ஸ் வந்து இந்த பர்சனால வந்து ஒரு பேசிக் இருந்து ஒர்க் பண்ண முடிஞ்சது. எல்லாரோடையும் வந்து கார்டியலாக மூவ் பண்ணி ஷி குட் கெட் த இன்ஃபர்மேஷன் கேட்க முடிஞ்சதுனால நான் பேரை வந்து நான் ரம்யா கெமிஸ்ட்ரி சொல்லியிருந்தேன். ஈவன் 52ல வந்து சுமலதா சொல்லியிருந்தேன். ஆனால் பிரின்சிபலாக நான் உட்கார்ந்த பிறகு I could see all the teachers are having different types of skill. So I would get the skill from them. So for example, இன்னைக்கு இப்போ சரண்யா இருக்காங்கன்னா அவங்க கூப்பிட்டு அவங்க கிட்ட ஒரு ஒர்க் கொடுக்குறது, she is doing excellently. முத்துமாரி இருக்காங்க, she is doing excellently. அதே போல கவிதா, உமா, எவர் ஸ்ரீதேவி, இப்போ ஸ்ரீதேவிலாம் யோகா கிளப்ல இருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு கிளப் ஓரியன்டாக செய்யும்பொழுது என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா டீச்சர்ஸுமே பெஸ்ட்டாக இருந்ததுனால இந்த இன்ஸ்டிடியூஷனும் பெஸ்ட்டாக இருந்து A கிரேட் வாங்கிட்டு நம்ம இத்தனை வருஷத்தில் நிறைய ப்ரௌடஸ்ட் மூமெண்ட் உங்களுக்கு வந்திருக்கும், நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. எதை நினச்சி நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணீங்க? ஸ்பார்க்கில் ஃபர்ஸ்ட் எது மேம் இருக்குது? அவார்ட்ஸ் அண்ட் ப்ரௌடஸ்ட் மூமெண்ட் நிறையா இருக்கும், அதில் டாப் 1ல் இருக்குது எது மேம்? எனக்கு அவார்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இப்போ பெஸ்ட் பேப்பர் ப்ரெசென்டர் அவார்டு கிடைச்சிருக்கு. சில இடங்களில் வந்து ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூட்டில் பெஸ்ட் டீச்சர் அவார்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆனால் எப்பவுமே நான் வந்து ரொம்ப ஒரு ப்ரௌட் மொமெண்ட்டாக ஒரு நல்ல ஒரு அவார்டை நினைக்கிறது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளாஸில் நல்லா லிசன் பண்ணி மேடம் எனக்கு உங்கள் கிளாஸ் பிடிச்சிருக்கு, இன்னும் கொஞ்சம் கிளாஸை கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அதுதான் எனக்கு அவார்டு கொடுத்த மாதிரி இருக்கும். இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கேள்வி, எல்லாரும் கரெக்டாக இதை அப்சர்வ் பண்ணணும். கிட்டத்தட்ட 2014 2025 வரைக்கும் நான் மேம் பார்க்குறேன். இது வரைக்கும் ஒன் டே கூட ஹாஷா யார்கிட்டையும் பேசின மாதிரி நான் பார்த்ததில்லை, என்கிட்டையும் அவங்க அப்படி பேசினதில்லை. தட்டி வேலை வாங்குறதுன்றது ஒரு பெரிய கலை. ஹாஷா பிஹேவ் பண்ணாமல், திட்டாமல், அவங்கள எப்படி அன்பாக வேலை வாங்கலான்றது அவங்ககிட்ட நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். அது எப்படி மேம் எல்லாருக்கும் கொஞ்சம் தெரிஞ்ச, அதுவும் உங்களுடைய ஸ்டாஃப்லாம் தெரிஞ்சாலும் இன்னும் ஒரு விஷயம். சில சமயம் வந்து ஸ்டூடெண்ட்ஸே என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, மேடம் நீங்கள் வந்து சரியாகவே ஸ்டூடெண்ட்ஸை திட்ட மாட்டேங்கிறீங்க, அதனால அவங்க வந்து மாறவே மாட்டேங்கிறாங்க, நீங்கள் திட்டுங்க மேம்னு சொல்லிட்டு போவா. இது சந்தியாவே வந்து என்ன சொல்லியிருக்காங்க, நல்லா திட்டு மேடம் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி. அதனால் பட் ஆனால் இது என்னுடைய நேச்சர் தான், என்னுடைய இயல்பு. கோபம் வராதெல்லாம் கிடையாது. எனக்கு கோபம் வரும். எப்போ வரும் அப்படின்னா, நான் எதிர்பார்க்குற அந்த டிசிப்ளின் தான், வேற ஒன்றும் இல்லை. டிசிப்ளின் மட்டும் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே இல்லை அப்படின்னா எனக்கு கொஞ்சம் கோபம் வரும். அந்த கோபத்தை நான் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட காமிக்க மாட்டேன். நான் என்னவே என்னை வந்து குறை சொல்லிப்பேன். நான் சொல்லியிருக்கேன் நிறைய கிளாஸ்ல, நீங்க எல்லாம் இப்படி இருக்கீங்கன்னா அதுக்கு காரணம் நான் தான். என்னால உங்களை எல்லாம் மாற்ற முடியல, எனக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லைன்னு நான் நினைக்கிறேன். சொல்லியிருக்கேனா இல்லையா? அந்த மாதிரி அது என்னதான் நான் வருத்திப்பேனே தவிர ஸ்டூடெண்ட்ஸ் மேல நான் கோபம் வருவதில்லை. இப்படி சொல்றதுனால கண்டிப்பா மனசு சங்கடப்பட்டு கண்டிப்பா ஸ்டூடெண்ட்ஸ் மாறுவாங்க. உண்மையான என் மேல ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன் இருந்தது அப்படின்னா, ஐயோ மேடம் நம்மளால இப்படி எல்லாம் பேசுறாங்களே, அவங்களையே சொல்லிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா மாறுவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ அதனால எனக்கு கோவம் வந்து காலேஜில் மட்டும் கிடையாது, வீட்லையுமே நான் கோவப்பட்டதான் கிடையாது. அது என்னுடைய இயல்பு தான். அக்டோபர் 2025 உங்களுடைய பிளான் என்ன ஷெட்யூல் இருக்கீங்க? இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் பிளான்கா இருக்கு. எனக்கு ஆனால் 2-3 இடங்களில் வந்து ஆஃபர் எனக்கு கூப்பிடுறாங்க தான், பிரின்சிபலாவோ அல்லது ரெஜிஸ்ட்ராவோ வந்து இருக்கிறதுக்கு சில யூனிவர்சிட்டிகளாக என்னை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அவங்க என்னுடைய டேட்டா, அதாவது என்னுடைய ரெஸ்யூம் அதெல்லாம் பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு நீங்கள் இவ்வளோ ஹை ப்ரொஃபைல் வச்சுருக்க, நீங்கள் வந்து யூ ஷுட் நாட் வேஸ்ட் யுவர் ஸ்கில், ஷுட் பி யூஸ்டு ஃபார் த சொசைட்டி, ஷுட் பி யூஸ்டு ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன். கண்டிப்பாக நீங்கள் வந்து எங்கள் இன்ஸ்டிடியூஷன் வரணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நேம் எல்லாம் நான் மென்ஷன் பண்ண முடியாது. ஆனால் நான் ஒரு பிரேக் வேணும். எனக்கு இந்த அகடமிக் இயர் வந்து எதுவும் எனக்கு பிளான் இல்லை. சப்போஸ் எனக்கு லைஃப் ரொம்ப போர் அடிக்குது, கண்டிப்பாக திரும்பவும் நான் அகடமிக் லைஃப்ல போகணும்னு நினைச்சா நெக்ஸ்ட் அகடமிக் இயர்ல இருந்து என்னால் ஹெல்த் கண்டிப்பாக எனக்கு ஹெல்த் வந்து இடம் கொடுக்குன்னு நினைக்கிறேன். நான் இப்போ எப்பவுமே ஆக்டிவாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது, மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி. ஐ வில் கோ ஃபார் அகடமிக் ஒர்க்ஸ் ஆன் வேர் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்.
பிகினிங்கில் சொன்ன மாதிரி நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ண சொல்லியிருந்தேன் மேம் ரிட்டைர்மெண்ட் ஆகலாம்னுட்டு. ஏன்னா எனக்கு லைஃப்பில் ஒரு 2 குருநாதர் இருக்காங்க. நம்பர் 1 ராஜா கணேஷ் சார் ஒருத்தவங்க இருக்காங்க, அண்ட் செகண்ட் மேம் தான். நிறைய ஈவெண்ட்டில் மேம் சீஃப் கெஸ்ட்டாக இன்வைட் பண்ணணும் ஆசை. ரீசெண்டாக 14 அன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேஷன் பண்ணோம். அது சீஃப் கெஸ்ட்டாக நம்ம வேலண்டைன்ஸ் காதலர் தின செலிப்ரேஷன் பண்ணி கொஞ்சம் வரணும் மேம் அப்படி எல்லாரும் இன்விடேஷன் தான் கொடுத்துட்டேன். பட் மேம் அன்னைக்கு ஹஸ்பண்டோட வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேஷன் இருக்கு, நான் வர முடியாதுன்றதுனால நான் ரொம்ப ஹர்ட் ஆகிட்டேன். இதுக்கப்புறம் மேம் ரிட்டைர்மெண்ட் ஆன பிறகு கண்டிப்பாக என்ன நான் டார்ச்சர் பண்ணலாம். அவங்க நாலேஜ் இல்லாமல் நான் இன்விடேஷன் போட்டு தயவுசெய்து வந்துருக்கலாம், இதுக்கப்புறம் ஸ்கிப் பண்ணாதீங்கன்னு சொல்லி நான் அப்பப்போ என்னுடைய பிள்ளைங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக சீஃப் கெஸ்ட்டாக நான் கூப்பிடலாம். அண்ட் ஃபைனல் லாஸ்ட் ஒரு கொஸ்டின் மேம், திரும்ப ஒரு ரீபர்த் ஆக ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா திரும்ப டீச்சிங் ஃபீல்டை சூஸ் பண்ணுவீங்களா? கண்டிப்பா நான் வந்து ரிசோர்ஸ் பர்சனாக போய் டீச் பண்ணுறதுலாம் ரெடியாக தான் இருக்கேன். எனக்கு டீச்சிங் தான் பிடிக்கும். அதனால எனக்கு வந்து கடைசி மூச்சு வரைக்கும் டீச் பண்ணணுங்கிறது தான் என்னோட ஆசை. அதனால கண்டிப்பாக போவேன். ஆனால் போய் ஒரு பிரைவேட் காலேஜில் டீச்சராக ஒர்க் பண்ண மாட்டேன். ஒரு கெஸ்ட் ஃபேக்கல்ட்டியாக ரிசோர்ஸ் பர்சனாக போய் ஏதாவது டாப்பிக்கில் பேசணும் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக எனக்கு அக்செப்ட் அண்ட் ஐ டூ தட். தேங்க்யூ வெரி மச் மேம். இதுதான் வாய்ப்பு. உங்களுக்கு வேற ஏதாவது கேள்வி மேம் கிட்ட கேட்கணும் அப்படின்னா ஈவன் ப்ரொஃபசர்ஸ் இஸ் தி ரைட் டைம். மேம் ஃப்ரீயாக இருக்காங்க, மைண்ட் செட் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கு. யூ கேன் ஆஸ்க் whatever question you want to ask. எல்லாரும் கேட்க வேண்டிய கேள்விகள் நீங்களே கேட்டுட்டீங்கன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் கேள்விகள் சரண்யாவுக்கு ஏதாவது கேள்வி இருக்கா? எப்பவுமே எல்லாத்தையுமே ரொம்ப கூலா ஹேண்டில் பண்றாங்க. எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் வந்தா கூட அது ரொம்ப நிதானமா ஹேண்டில் பண்றாங்க. இன்னொரு விஷயம் மேம், எனக்கு எப்பயாவது ஏதாவது ஒரு ஒர்க் இருக்கு அப்படின்னா எனக்கு கால் பண்ணுவாங்க. அந்த டிசிப்ளின்ற ஒரு விஷயத்துக்காக நான் சொல்கிறேன். மேமாக இருந்தாலும் சரி, ஹை ப்ரொஃபஷனல்ஸ் யார் எனக்கு நான் வீட்டில் இருக்கும்போது கால் பண்ணாலும் என்னை அறியாமல் நான் ஏறிச்சு நின்று பேசுவேன். என்னை அறியாமல் மேம் கால் பண்ணிட்டாங்க நான் சாரி கொடுப்பேன். டக்குன்னு போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்து நின்றுட்டு தான் பேசுவேன். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, ஃபோனில் தானே பேசுகிறேன், அது என்னன்னு தெரியலமா, ஆட்டோமேட்டிக்காக ஏறிச்சு நின்று என்னை அறியாமலே நான் பேசுவேன். இதுதான் என்னது டிசிப்ளின். இதை நான் நல்லாவே அவங்ககிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டேன். பண்ணிருக்காங்க. மேம் வந்தது ஒரு விஷயம் சொன்னாங்க இல்லையா, கெஸ்ட் வந்திருக்காங்க, ப்ரொஃபசர்ஸ் வந்திருக்காங்க, அவங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், கேட்ச் நிற்க கூட தாங்க. இப்போ ஜென்ரேஷன் அமைதியா இருக்காரு. ஓகே, சரண்யா ஒரு கேள்வி கேட்டாங்க, எவ்வளோ சுச்சுவேஷன் வந்தாலுமே என்ன ஒரு ஹார்டான சுச்சுவேஷன் கூலாக ஹேண்டில் பண்ணிக்கலாம் எப்படி மேடம்? முக்கியமா காசிப்ஸ் எப்பவுமே வருங்க. பெண்கள் ஒரு 4 பேர் சேர்ந்தாலே பயங்கர காசிப் வரும். பெண்கள் கல்லூரி ப்ரொஃபசர்ஸ் பெண்கள் எப்படி மேம் வரும்? வராம இருக்காது. இந்த காலத்தில் வாங்கிட்டு அதை மட்டும் தான், வேற எதுவும் கிடையாது. காசிப்ஸ் இருக்கும். ஒரு மேடத்தை பற்றி இன்னொரு மேடம் வந்து சொல்லுவாங்க, நான் சொல்லாமல் இருக்க மாட்டாங்க. அதை வந்து நம்ம எக்ஸாஜரேட் பண்ணக்கூடாது. இப்போ இவங்களை பற்றி அவங்க சொல்கிறாங்க, அது நான் அவங்ககிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோங்க, கேரி ஆன் பண்ணக்கூடாது. தட் இஸ் நாட் த பியூட்டி ஆஃப் அன் அட்மினிஸ்ட்ரேட்டர். அதே போல அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு நிறைய விஷயங்கள் வரும். இப்போ வந்து ஒவ்வொருத்தரும் ஒருத்தரை பற்றி சொல்லும் பொழுது அதை மைண்டில் வச்சுட்டு அந்த பார்வையில நம்ம அவங்கள பார்க்கக்கூடாது. நமக்குன்னு ஒரு பார்வை எப்போதுமே இருக்கணும். அந்த பார்வை இருந்தால் நம்ம எல்லாத்தையுமே கூலாக ஹேண்டில் பண்ணலாம். ரெண்டாவது, கூலாக ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது ஆப்போசிட்ல இருக்கிறவங்க 2 பார்ட்டியாக பிரிஞ்சு சண்டை போட்டுட்டு ஸ்ட்ரெஸ்ஸாக டென்ஷனாக இருக்கும் பொழுது நம்மளும் டென்ஷன் ஆனா அப்படின்னா அந்த இடம் நல்லா இருக்காது. ஸோ இட் ஹேஸ் டு பி செட்டில் டவுன். அப்போ அதுக்கு நம்ம கூலாக தான் ஹேண்டில் பண்ணணும். நான் மனசுக்குள்ள 1 2 3 4 5 எண்ணிக்கையே தான் உட்காந்துருப்பேன். அவங்க அப்படி பேசக்கூடாது, எனக்கு கோவம் வரக்கூடாது, சின்ன பர்ஸ்ட் அவுட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறது. அப்படி இருந்து எப்படியாவது அது கூலாக ஹேண்டில் பண்ணுறது ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் தான். We must have some self control when you are in that seat. அந்த சீட்ல நீங்க உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு நீங்க அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் சீட்ல உட்கார்ந்தீங்க அப்படின்னா definitely you must have the power to control yourself at any situation. ஒரு விஷயம் நான் ஷேர் பண்ண ஆசைப்படுறேன் உங்களோட. நான் கிட்ட எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா ட்ரஸ்ட். ரொம்ப நம்பகத்தன்மையான ஒரு வேர்டு. மேடம் 89 ஒர்க் பண்ணேன்னு சொன்னாங்கல்ல, அப்போ நான் பிறக்கவே இல்லை. ஸோ என்னன்னா நான் இந்த காலேஜ் வந்ததுக்கு அப்புறம் அவங்க கூட தான் ட்ராவல் பண்ணிருக்கோம். கிட்டத்தட்ட 12 இயர்ஸ் ஆகும்போது வந்து 3 பிரின்சிபல் பார்த்துருக்கோம். இன்சார்ஜாகவும் சரி, பிரின்சிபலாகவும் சரி.
இப்போ நம்ம உள்ள ஒரு சில விஷயங்கள் we need a shoulder to share அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மேடம். வேற எந்த பிரின்சிபல்ஸ்லயும் அந்த கம்பெனி இருந்ததே கிடையாது. யாராவது ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயத்தை நம்பி ஷேர் பண்ணலாம். ஈவன் பர்சனல் திங்ஸ், நான் இவ்வளோ கஷ்டத்துல இருக்கேன் அப்படின்னா எங்களுக்கு கஷ்டம் வரும்ல. ஸோ அதை போய் நம்பி அவங்க கிட்ட ஷேர் பண்ணா அதுக்கான சொல்யூஷன் கிடைக்குது, இன்னும் ரிலாக்ஸ்டாக ஃபீல் ஆகும். அவங்க சொல்ற வார்த்தைகள் சூதிங்கா இருக்கும். ரொம்ப ரொம்ப எனக்கு இந்த விஷயம் தான் மேடம் கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம். ட்ரஸ்ட். இது வரைக்கும் நம்ம கந்தசாமி நாயுடு காலேஜில் ரெகுலராக பெண்களுக்கான மாபெரும் வேலைவாய்ப்பு முகாம்னு எவ்ரி இயர் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். ஈவன் இந்த இயர் மார்ச் மந்த் we organized a mega job fair for women 2025. By 2026 நான் எப்படி போகும்னு எனக்கு இப்போவே நினச்சா கொஞ்சம் லைட்டாக பயமாக தான் இருக்குது. அந்த பாண்டிங் கண்டினியூ ஆகணும்னு நானும் விருப்பப்படுறேன். ஹோப் இங்கே கண்டிப்பாக நான் ஃபோன் பண்ணிவிட்டேன். Thank you very much, ma'am. Thank you, dear. Thank you. Thanks a lot.